கடவுளுக்கு பணிவிடை செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளுக்கு பணிவிடை செய்வோம். ஆன்மீக பணி இருக்கிறது, சமுதாய பணி இருக்கிறது. ஆன்மீக பணி என்பது எபேசியர் 4:12 வாசிப்பது போல திருத்தொண்டு ஆற்றுதல், இதனுடைய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துதல், ஆண்டுடைய உடலை கட்டி எழுப்புதல். இந்த 30 பணிகளை செய்வது கடவுளுக்குரிய பணி. கடவுளுக்குரிய பணியில் காணப்படுகிற ஆன்மீக பணி, ஆவிக்குரிய பணி. சமுதாய பணி என்பது மண்ணாசைக்கும் பெண்ணாசைக்கும் பொன்னாசைக்கும் அடிமையாகாதபடி உலக பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து இந்த ஆத்துமத்தை உலகத்துக்கு அடிமையாக்காதபடி ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கி இந்த உலகத்தை குப்பை என கருதி கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அது சமுதாய பணியாக இருக்கிறது. அதாவது நமது வாழ்க்கையிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை போதிப்பது சமய பணி. ஆனால் கிறிஸ்துவை கொடுப்பது, நன்மைகள் செய்வது, பகிர்ந்து வாழ்வது, உதவி செய்வது, மன்னிப்பது, அரவணைப்பது, ஏற்றுக்கொள்வது, அறிவுறுத்துவது, அழுவாரோடு அழுவது, சிரிப்பாரோடு சிரிப்பது, பிறருடைய துன்பங்களை துக்கங்களை தமதாக்கிக் கொள்வது, இவ்விதமான செயல்பாடுகளை மத்தேயு 25:35 முதல் 40 வரை வாசிக்கின்ற செயல்பாடு இந்த உலகத்தில் செய்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் அது சமுதாய பணி. ஆகவே சமய பணியாக இருக்கலாம், சமுதாய பணியாக இருக்கலாம், ஆன்மீக பணியாக இருக்கலாம், உலகத்துக்குரிய நன்மை செய்கிற பணியாக இருக்கலாம். இத்தகைய பணியை உத்தமத்தோடு உண்மையோடு நாம் செய்கின்ற பொழுது அது கடவுளுக்கு செய்யக்கூடிய பணிவிடையாக இருக்கிறது. ஆகவே கடவுளுக்கு பணிவிடை செய்வோம். கடவுள் தருகிற ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.